வந்திருக்கும் உங்களை ஒவ்வொரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். இந்த ஜூம் மறைச்சு டுடே இஸ் 98th டே. ஹalleluya. I am very happy that God is working in our midst. Amen. Thank you Lord. Thank you Lord. ஒரு சிறிய ஜெபத்தை செய்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல வரும். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. Thank you Lord. Rehantrabo shiribila hadrabi hantraba. தூல ஹந்தரபு ஷிரிபில ஹந்திரபா. தேங்க்யூ லார்ட். உம்முடைய வார்த்தையை என் இருதயத்துல வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாவல் என்னை வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெள்ள தெளிவாக பேசும்படியாக தேவனுடைய கிருபை எனக்கு உண்டாயிருக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. டேடி, உம்முடைய வார்த்தை நான் பேசும்போது உம்முடைய ஜனங்களுக்குள்ள இருதயத்துல நீர் பேசுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். அப்படி சீரக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Lord. Let them not only hearers of the word, but the doers of the word of Father. In Jesus' mighty name I pray. Amen. 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 லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். Thank you, Lord. லூக்கா 15. 11ல இருந்து வாசிக்கிறேன். பின்னும் அவர் சொன்ன ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில எனக்கு ஒரு பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஆமென். அவன் எல்லாத்தையும் செலவிச்ச பிறகு அந்த தேசத்துல ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்தின் குடிகளை ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றி மேய்க்கும்படி அனுப்பினான். பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் திங்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தாலும் ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்புடைய கூலிக்காரன் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசினால் சாகிறேன். இங்க பாருங்களேன், என்னன்னா அந்த தேசத்துல லூக்கா 15:15 போட்டிருக்கு. அந்த அந்த தேசத்துல குடிகள் ஒரு இடத்துல போய் இந்த பயங்கரமான பஞ்சம் உண்டாயிருது. பஞ்சம் வந்த பிறகுதான் குறைபட தொடங்குறான். தகப்பனை விட்டு தூரம் போனா எல்லாருக்குமே மிகப்பெரிய தகப்பனை விட்டு தூரம் போன எல்லாருக்குமே வாழ்க்கையில பஞ்சம் உண்டாகிறது. கொடிய பஞ்சம் அவங்க வாழ்க்கையில உண்டாகிறதா இருக்கிறது. தகப்பனை விட்டு தூரம் போன எல்லாருக்குமே வாழ்க்கையில மிகப்பெரிய கொடிய பஞ்சம் உண்டாகிறது. நான் சொல்றது இப்ப பரம தகப்பனை சொல்றேன். நாம் தூரமா போகும்போதே நம்ம வாழ்க்கையில குறைபட தொடங்கிறோம். சொல்லுங்க, நீங்க தேவனை விட்டு தூரமா போனாதான் என் வாழ்க்கையில குறைவு உண்டு. தேவனோடத்துல பக்கத்துல இருக்கும்போது எப்பயுமே பூர்த்தியான சம்பூர்ணமான தகப்பன் எனக்கு இருக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் வீட்டுல சகல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. உங்க வீட்டுல சகல ஆசீர்வாதம். தகப்பனா உங்கள் பிள்ளைகள், நீங்கள் பிள்ளைகளா இருக்கீங்க. உங்கள் வீட்டுல சகல ஆசீர்வாதம் இருக்கிறது. தேவன் சொல்றார், வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொல்றார். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிற தேவரீர் சகலவற்றையும் ஆளுகிறீர். உங்க அப்பா சகலவற்றையும் ஆளுகிறவராக இருக்கிறார். அவர் சகலவற்றையும் ஆளுகிறீர். உங்களுடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தும், எவரையும் பலப்படுத்தும் அவராலே ஆகும். உங்களோட அப்பா கையில வானத்தை பூமியை படைத்த உங்க பூலோக அப்பாவை பத்தி சொல்ல, நான் பரலோக அப்பாத்தை பத்தி சொல்றேன். அவர் வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன். அவர்கிட்ட எப்பயுமே he has everything in store for you. Every good things in store for you. உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லா நன்மைகளும் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட நல்ல தகப்பன் இருக்கிறார்.
Amen. இவன் வந்து தன் தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்திகள்லாம் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போறான். அஹ் தூர தேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி, பாருங்களேன், பாவத்துல விழுந்து துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி பன்றிகள் தவிட்ட திங்கிற நிலைமைக்கு போறான். இப்ப பன்றிகள் தவிர திங்கிறது வந்து இட்ஸ் காட்ஸ் ஐடியாவா? கண்டிப்பா கிடையாது. உங்களோட அப்பாவோட ஐடியாவா? கண்டிப்பா கிடையாது. ஆனா அப்படி திங்கும் போதுதான் அவனுக்கு ஒரு வெளிச்சமே மைண்ட்ல வருது. என்ன வெளிச்சம்னா, அப்பொழுது பன்றிகள் திங்கிற தவிட்டெல்லாம் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அவன் புத்தி தெளிந்த போதோ இன்றைக்கு உங்க வாழ்க்கையில the spirit of the eyes of the understanding may enlighten. இன்னைக்கு லிட்டரலா அந்த மாதிரி பன்றி தவிட்டெல்லாம் திங்காம இருக்கலாம். ஆனா உங்களை குறித்து நீங்க தவறான எண்ணங்களை வைத்திருந்தீங்களா என்றால், நீங்கள் பிள்ளை என்று அடையாளத்தை மறந்து நீங்கள் இருந்தீர்கள் என்றால், இன்றைக்கு த ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் வாழ்க்கையில உண்டாகுது. the eyes of the understanding may enlighten. உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்க விரும்புகிறார். உங்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. சத்தியத்துக்கு நேராக உங்கள் கண்கள் இன்றைக்கு திறக்கப்படுகிறது. வசனம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில வைத்த காரியத்துக்கு விரோதமாய் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? இந்த திங்கிங் நீங்க இன்னைக்கு மாறுது என்று கர்த்தர் சொல்கிறார். வசனம் சொல்கிறது, உச்சிதமான கோதுமையினால் அவனை திருப்தி ஆக்குவேன், கண்மலையின் தேனினால் அவளை அந்த திருப்தி ஆக்குவேன்னு சொல்கிறார். God always has the best in store of you. உங்களுக்காக தேவன் எல்லாவற்றையும் தி பெஸ்ட் தான் வச்சிருக்காரு. எனிதிங் தட் இஸ் நாட் தி பெஸ்ட், தட் இஸ் நாட் யுவர்ஸ். எனிதிங் தட் இஸ் நாட் தி பெஸ்ட், இட் இஸ் நாட் யுவர்ஸ். யூ நீட் அன் என்லைட்டன் ஐஸ். உங்கள் வாழ்க்கையில ஒரு ஒரு சரியான பார்வையை தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில திருப்பி தருகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா செகண்ட் ஹேண்டா வாங்க போறீங்க. ஆண்டவரே, இது உங்களுடைய பிள்ளை, நான் இப்படி வாங்கக்கூடாது. அதுதான் என்லைட்டன் ஐஸ். நீங்க ஏதோ ஒரு ஒரு சப் பிராண்ட் நீங்க வாங்குறீங்கன்னா, ஆண்டவரே, இதுதான் உங்களோட பிள்ளை, நான் இதை வாங்கக்கூடாது அப்படி நீங்க நினைக்கிறா, அதான் என்லைட்டன் ஐஸ். இல்ல, நான் இன்னைக்கு என்ன குறித்து தவறாக நான் நினைக்கிறேன் அப்படி நீங்க உங்களை குறித்து நீங்க தாழ்வு மனப்படாம இருக்கீங்க அப்படின்னா, யூ நீட் அன் என்லைட்டன் ஐஸ். பிசாசு, நீ ஒன்றுக்கும் நீ ஒன்றுக்கும் யூ ஆர் ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு நீங்க சொன்னா, பிசாசு உங்களை ஒருத்து நீ ஒன்னுக்கும் வேஸ்ட், நீ வந்து வாழ்றதுக்கு தகுதியற்றவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூ நீட் தட் என்லைட்டன் ஐஸ். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில பிசாசு உங்களை குறித்து பொய்யா சொல்லிட்டு நீ வாழ்றதுக்கே வேஸ்ட் அப்படின்னு நீங்க சொன்னானா, யூ நீட் அன் என்லைட்டன் லைஸ். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கொண்டுதான் அநேகருக்கு போஷிக்க நான் விரும்புகிறேன். உன்னை கொண்டுதான் அநேகரை உன்னை ஆசீர்வதிக்கப்படுகிற நோக்கமே நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாக தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவனுக்கு புத்தி தெளிந்த போதும் அவன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குதுண்டு, நானும் பசினால் சாகிறேன். தகப்பன் வீட்டுல வேலைக்காரனுக்கு கூட நல்ல சாப்பாடு இருக்குங்க. தகப்பன் வீட்டுல வேலைக்காரன் கூட பூர்த்தியான சாப்பாடுக்கு, நான் வந்து இப்படி வந்து பன்றி தவிட்ட திங்கிறேன் அப்படின்றான். சொல்லிட்டு சொல்றான், நான் எழுந்து தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதம் நான் பாவம் செய்தேன். பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இந்த பாவம்ன்றனே என்னன்னா, மிஸ்ஸிங் த மார்க் அர்த்தம். மிஸ்ஸிங் தி மார்க். என்ன மிஸ்ஸிங் த மார்க்னா, தேவன் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு டார்கெட், இப்போ ஒரு ஆர்ச்சரி பாத்துருங்களா, ஒரு டார்கெட் இப்படி வச்சு அடிப்பாங்க பாத்துருங்களா, அடிப்பாங்கல்ல, ஷூட் பண்ணுவாங்க, எதானாலும் ஆர்ச்சரி. இதுக்கு மிஸ் பண்ணி நீங்க எது போனாலுமே அது பாவம் தான். உங்க வாழ்க்கையில தேவன் எதை உங்களுக்காண்டி நியமித்திருக்கிறாரோ அதை
உங்கள் வாழ்க்கையில தேவன் எதை நியமித்திருக்கிறாரோ அதற்கு ஆப்போசிட்டா செல்கிறது எல்லாமே பாவம் தான். ம். உங்களுக்கு மைண்ட்ல பாவம்ன்றது மிஸ்ஸிங் த மார்க்னு அர்த்தம். தேவனை விட்டு பிரிஞ்சு செல்லு எது செஞ்சாலும் பாவம் தான். அதான் சொல்லுகிறார், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. அப்போ விசுவாசம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க பெஸ்ட்டா வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. விசுவாசம் வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கை எதுவுமே பெஸ்ட்டா வாங்குவீங்க. இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல உங்க வாழ்க்கையில பெஸ்ட் ட்ரெஸ் தான் தேவன் கொடுக்க விரும்புறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன் தகப்புடைய கூலிக்காரர் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது என்று நானும் பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதம் உமக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுகிற நான் பாத்திரம் அல்ல. இவனே சொல்றான். நான் உமக்கு என்ன சொல்றான்னா, நான் வந்து குமாரன் சொல்றதுக்கு பாத்திரன் அல்ல. இன்னைக்கு நீங்க அந்த ஃபீல்ல இருந்தீங்களா? நான் குமாரன் சொல்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல என்று நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? ஒருவன் என்னை வைத்துக் கொள்ளாம என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துக்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனைக் கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனுக்கு முத்தம் செய்தான். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கார். நான் சொல்றேன், அந்த தகப்பன்ட, ஆண்டவரே உம்முடைய பிள்ளை ஆண்டவரே அப்படின்னு நீங்க வந்துட்டாலே, அவன் எது அவனை கொண்டு வருதுன்னா, பசிதான் அவனை வந்து தகப்பனை பார்க்க வைக்குது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தேவைதான் உங்கள் தகப்பனை பார்க்க வைக்கிறது. என் தகப்பன் வீட்டுல வேலைக்காரன் கூட பெஸ்ட் இருக்கு. அப்போனா நான் பிள்ளை என்ற அறிவு உங்களுக்கு வர வேண்டும் தேவன் விரும்புகிறான். தகப்பன் வீட்டுல வேலைக்காரன் கூட பெஸ்ட் இருக்குன்னா, நீங்கள் பிள்ளை பிள்ளை என்ற ஸ்தானத்துல அறிவுல நீங்க வரும்பொழுது உங்களுக்கு தி பெஸ்ட்னால தேவன் உங்கள் வாழ்க்கையில திருப்தி ஆகிறார். உச்சிதமான போதுமான தேவன திருப்தி தான். எனிதிங் தட் இஸ் நாட் தி பெஸ்ட், தட் இஸ் நாட் யுவர்ஸ். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சிறப்பானதையும் தான் தேவன் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஹalleluya. அவன் எழுந்து புறப்பட தன் தகப்பனின் வீட்டுக்கு தூரத்துல வரும்போதே அவன் தகப்பன் அவனை கட்டி கண்டு மனதுருகி ஓடி அவனுக்கு கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமா பாவம் செய்தேன். உம்முடைய குமார் முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுகிற நான் பாத்திரன் அல்ல. நான் குமாரன் என்று சொல்றதுக்கு நான் பாத்திரம் இல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை இன்னைக்கு காலை ஏசி 61:10 வாசிக்கும் போது அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். இல்ல இது முடிச்சுட்டு போயிடலாம். அப்பொழுது தன் தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சத்தையும் போடுங்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு காலை இந்த ஏசி 61 தேங்க்யூ லார்ட். 61:10 வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பா மகிழ்கிறேன், தேவனுக்குள் ஆத்மா களிகூருது. மணவாளன் ஆபரணத்தினால் அலங்கரித்துக் கொள்ளும் மணவாட்டி நகைகளும் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பின், ஐ ஃபீல் சம்திங் ரோப் இஸ் கமிங் அப்பான் தோஸ் ஆர் வாட்சிங் மீ. ஒரு ரோபு மாதிரி, ஒரு மேல் அங்கி மாதிரி உங்களுக்கு வருகிறத நான் பார்க்கிறேன் இந்த ஸ்பிரிட்ல. அதனால இந்த வேர்டை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றேன். தேங்க்யூ லார்ட். ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். ரட்சிப்பின் வஸ்திரம் இவனுக்கு வந்த உடனே கொடுக்குறாரு. லூக்கா 15 அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள் என்றார். அதுக்கு மட்டும் இல்ல, கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடிங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். ஹalleluya. இன்றைக்கு நீங்க தகப்பன் வீட்டுல போய் நீங்க வந்து கூலிக்காரனா போல இருக்கலாம்னு நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. யூ ஆர் நாட் அ சர்வன்ட் பட் அ சன். கர்த்தர் சொல்றார், யூ ஆர் நாட் அ சர்வன்ட் பட் அ சன். ஹalleluya, ஹalleluya. கூலிக்காரனுக்கே தகப்பன் வீட்டுல நல்ல பூர்த்தியான சாப்பாடு இருக்கும் என்றால்
நான் சொல்றேன், உங்களுக்கு உங்களை அழைத்த பரமபிதா தம்முடைய நல்ல பொக்கிஷங்களை உங்களுக்கு திறக்கறக்கு அவருக்கு உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். ஹalleluya. ரஹோத்துரபா ஷிரி பிலஹான்றபோ மீண்டிரிபி ஷிரி கலஹாந்துரபோ ரஹடபா. தேங்க்யூ லார்ட். கலாத்தியர் புஸ்தகம் கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 5லிருந்து வாசிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 4 5லிருந்து வாசிக்கிறேன். காலம் நிறைவினமும் ஸ்திரீனிடத்துக்கு பிறந்தவன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறதுனால் அப்பா பிதாவா என்று கூப்பிட தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஹalleluya ஹalleluya மாந்தி கஹந்தோரோபோ ஷிரிபிலஹரபா. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். மாந்தேரபோ ஷிரிபிலஹன்றபா. தேங்க்யூ ஜீசஸ். Thank you, Lord. Thank you, Lord. Mainly, Krahundrabo. I feel the lead of the Spirit. Thank you, Jesus. Thank you, Lord. Me Krahundrabo Shidrimi Handraba. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Minde Amanta Ramansurabo Shidribila Handraba. Thank you, Lord. Thank you, Lord. Reman Tirema Shidribila Handraba. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5லிருந்து வாசிக்கிறேன். கலாத்தியர் 4:5 காலம் நிறைவின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழருமான தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்கள் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல், நல்லா கவனிங்க, ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறார். நீ புத்திரனானால் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆகையால் நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரரானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறார். யூ ஹாவ் த இன்ஹெரிட்டன்ஸ். நீ அடிமை கிடையாது. நான் சொல்லுங்க, நான் ஒரு அடிமை கிடையாது. நான் புத்திரனா இருக்கிறேன். நான் புத்திரனா இருக்கிறபடியால் எனக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஐ ஹாவ் இன்ஹெரிட்டன்ஸ். ஹalleluya ஹalleluya. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தும் சுவாபத்தின் மீது தேவர்களாக இருக்கிற அடிமையாகாதிருங்கள். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த போது சுவாபத்தின் தேவர் அல்லாதவர்களுக்கு அடிமையாய் இருந்தீர்கள். தேவன் அல்லாதவர்களுக்கு அடிமையாய் இருந்தீர்கள். நான் சொல்றேன், நீங்க அடிமை கிடையாது. நீங்கள் புத்திரராய் இருக்கிறீர்கள். நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரவாளிகளாய் இருக்கிறீர்கள். வானத்தையும் பூமியை படைச்ச பிள்ளைகளுக்கு, படைச்ச கடவுளுக்கு நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் உங்கள் வாழ்க்கையில் சுதந்திரம் இருக்கிறது. இன்ஹெரிட்டன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஐம் டெல்லிங் யூ அகெயின், உங்கள் வாழ்க்கையில ஒரு தேவன் தம்முடைய பொக்கிஷ சாலையை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பொக்கிஷத்தை தேவன் உங்கள் வாழ்க்கை வைத்திருக்கிறார். சிறந்ததை, anything that is not the best, that is not yours. anything that is not the best, the best தான் உங்களுக்கு வச்சிருக்கிறார். எதுனாலும் தி பெஸ்ட் தான் வச்சிருக்காரு. அதனால உங்கள் வாழ்க்கையில குறைவு உண்டான பிறகுதான், நம்ம குறைவு பட தொடங்கின பிறகுதான் நம்ம வாழ்க்கையில தவறான முடிவெடுத்து சாதாரண வாழ்க்கையை நான் வாழ வைக்கிறோம். இல்ல, நீங்க குறைவுல வரும்பொழுதுதான் நான் தேவனோட பிள்ளை, நான் நீதிமான், நான் ராஜாவோட பிள்ளை அப்படின்ற ஸ்தானத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹalleluya ஹalleluya. ரஹுன் த்ரபோ ஷிக்ரிபில் ஆண்ட்ரபா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்ற, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களுக்கு கிழித்து உங்கள் தேவனை கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமாய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்படுகிறார். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கா? அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனா இருக்கிறார். இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தீங்குக்கு மனசாபப்படுகிறதா இருக்கா? உங்க வாழ்க்கையில ஏதோ தீங்கு நடந்துருச்சா?
இந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். பாருங்களேன், கெட்ட குமாரன் வந்து அஹ், போய் பன்றி தவிட்ட திங்குறான். 2வது குமாரன், இளைய குமாரன் வந்து பன்றி தவிட்ட திங்குறான். ஆனா அவனோட தகப்பனுடைய இருதயம் எவ்வளவு மனஸ்தாபப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எனிதிங் தட் இஸ் நாட் பெஸ்ட், தேவன் உங்களுக்கு கொடுக்கும்போது எனிதிங் தட் இஸ் நாட் த பெஸ்ட் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணும்போது, நீங்க வச்சிருக்க நினைச்சா அவர் உங்களுக்கு வாழ்க்கையில மனஸ்தாபப்படுகிறார். மனஸ்தாபப்படுகிறார். ஹalleluya, hallelujah. God always has the best in store for you. God always have the best in store for you. உங்கள் வாழ்க்கையில தேவன் சிறந்ததே தேவன் வந்து வைத்திருக்கிறார். ஹalleluya, hallelujah. மோந்துரபோ ஷிடபா. லூக்கா 15:20 அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனுடைய வீட்டுக்கு வந்தபோது, தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி வந்து கழுத்தை கட்டிக்கொண்டு அவனுக்கு முத்தம் செய்தான். கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்தார். நீங்க அடிமை கிடையாது. நீங்க அடிமை கிடையாது. நீங்க பிள்ளைகளா இருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, கடவுள் உங்க வாழ்க்கையில தி பெஸ்ட் தான் கொடுக்கிறாரு. ஹalleluya, hallelujah. மேன்சி கிரபோ. நேத்து ஒரு சகோதரன் என்னை தேடி வந்திருந்தாரு. நேத்து என்ன பார்க்க ஒரு சகோதரன் வந்திருந்தாரு. அவங்க அம்மாவும் கூட்டிட்டு வந்தாங்க. பிரதர், என் வாழ்க்கையில சில காரியங்கள் தவறா நடந்து போச்சு. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன், அவங்க அம்மா சொல்றாங்க, என் பிள்ளைய நான் ஊழியத்துக்கு தான் ஒப்பி குடுத்தேன். அதனால தான் எங்க வாழ்க்கையில தவறா நடக்குதோ? அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, இல்ல. தகப்பனுடைய இருதயம் அப்படி இல்ல. என்னைக்குமே இல்ல. தகப்பனுடைய ஆல்வேஸ் எப்பயுமே பெஸ்ட் தான் வச்சிருக்கிறாரு. உங்க வாழ்க்கை எப்பயும் பெஸ்ட் தான் வச்சிருக்காரு. நீங்க வேலைக்காரர் என்று அறியப்படுறதுக்கு முன்னாடி நீங்க குமாரன் என்று அறியப்பட்டாதான் உங்க வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் நடக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஒரு மோதிரம் வந்து என் மனைவி கொடுத்தா. ஒரு சில்வர்ல மோதிரம். அந்த பிரதருக்கு ஜோம் முடிச்சோன்னே கர்த்தர் சொல்றார், அந்த மோதிரத்தை எடுத்து போடு அப்படின்ற ரொம்ப பயங்கர புஷ்ஷா இருந்துச்சு. எடுத்து அந்த மோதிரத்தை அவன் கையில போட்டேன். நான் சொன்னேன், கர்த்தர் சொல்றாரு, அவன் வாழ்க்கையில நான் அதிகாரத்தை திரும்பி தருகிறேன். பிள்ளை என்ற அதிகாரத்தை நான் திரும்பி தருகிறேன் அப்படின்றாரு. அந்த ஆக்ஷனுக்காக நான் செஞ்சேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் பிள்ளை என்றதுக்கு ஒரு அடையாளமா சில நன்மைகளை தேவன் தருகிறார். நீங்கள் பிள்ளை என்றால் சுதந்திரமாயிருக்கிறீர்கள். நீங்கள் பிள்ளை என்றால் சுதந்திரமாயிருக்கிறீர்கள். நீங்கள் அடிமை அல்ல, நீங்கள் பிள்ளையாயிருக்கிறீர்கள். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நான் அன்னைக்கு எப்படி ஒரு ப்ராஃபட்டிக் திங்க பண்ணணும், நேத்து பண்ணணும், அதே மாதிரி கர்த்தர் உங்களை வாழ்க்கையில சில அடையாளங்களை தேவன் தருகிற தேவனா இருக்கிறார். ரஹம் துரபோ ஷிரிபில் ஹரபா தீரமா சுடராமா. ஐ எம் ஸ்பீக்கிங் வெரி வெரி ப்ராஃபட்டிக். தகப்பன் வீட்டுக்கு வந்த உடனே என்னெல்லாம் கொடுக்குறாரு பாருங்களேன். அஹ் அவனை பார்த்ததும் கூலிக்காரன உடையை எடுத்து, கூலிக்காரன உடைய கொடுக்கவில்லை. அடிமை வேலையை அவனுக்கு கொடுக்கவில்லை. கூலிக்காரனுடைய தகப்பனை பார்த்தவன கூலிக்காரனுடைய உடைய கொடுக்கவில்லை. அடிமையின் வேலையை கொடுக்கவில்லை. எதை கொடுத்தார் என்றால் சிறந்த அங்கியை கொடுத்தார். ஒரு ஒரு கண்ணியத்தின் அடையாளமாக சிறந்த அங்கியை தேவன் தருகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தி ஸ்பிரிச்சுவல்ல ஐ கேன் ஃபீல் தி பெஸ்ட் ரோப தேவன் உங்கள் வாழ்க்கை கொடுக்கிறார். மோதிரத்தை தருகிறார். மோதிரம் சிம்பாலிஃபைஸ் த அத்தாரிட்டி. உங்கள் வாழ்க்கையில ஒரு அத்தாரிட்டியை தேவன் திருப்பி தருகிறார். ஆஹ் அதுக்கப்புறம் ஒரு பாதரட்சியை தருகிறாரு. அந்த பாதரட்சை வந்து ஆஹ் மகனுக்கான உரிமையின் அடையாளமா இருக்கிறது. ரட்சிப்பு என்ற சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை உங்கள் கால்களை தொடுத்தவர்களாக இருக்க வேண்டும் தேவனை விரும்புகிறார். ஹalleluya. இதெல்லாம் ரெஸ்டோர் பண்றாரு பாருங்களேன். அங்கி வந்து உங்களை நீதிமானாய் மாத்துறது. அங்கி வந்து உங்களை கண்ணியத்தின் அடையாளமாய் மாத்துறது. சிறந்ததை திங்க் பண்றதுக்கு இந்த அங்கி உண்டாக்கும். உங்க மேல இருக்கிற அங்கி உங்க வாழ்க்கையில எப்பயுமே பெஸ்டா தான் தேர்ந்தெடுக்கணும். பெஸ்டா தான் இருக்கும். இந்த அங்கி தான் உங்களை தீர்மானிக்கும். எப்படி நீங்க ஒரு பிச்சைக்காரனை உடைய போட்டுட்டு போனீங்கன்னா நீங்க ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க முடியாது. ஆனா நீ அங்கேயே போட்டிருந்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க முடியும். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில இந்த அங்கி தான் உங்களை எதுன்னு தீர்மானிக்கும். இந்த அங்கி தான் எதுன்னு தீர்மானிக்கும். உங்களுக்கு தேவன் ஒரு அங்கியை கொடுத்திருக்கிறார். நீங்க புத்திரன் என்ற அங்கி, நீதிமான் என்ற அங்கி. ஹalleluya, ஹalleluya.
ரட்சிப்பின் வஸ்திரம். எஸ், ஏசி 61:10 ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவன் கொடுத்திருக்கார். ஹalleluya, ஹalleluya. இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் தான் ரட்சிப்பு என்றது என்ன? பிதாவிடத்துல போய் சேர்க்கிறதா ரட்சிப்பு. பிதா என்ன பண்றாரு? தம் பிள்ளைங்களுக்கு பெஸ்ட் கொடுக்குறாரு. சிம்பிள் as தட். நம்ம ரட்சிப்புன்றது என்னன்னா, பாவத்திலிருந்து ரொம்ப அது ரிலிஜியஸ் டேர்மா மாத்திட்டோம் ரட்சிப்புன்றத. ரட்சிப்பு என்பது தேவனோடு சேர்ந்து சில தேவனான பிள்ளைகள் என்ற அதிகாரம் இருக்கிறது. ஆமென். பாவத்திலிருந்து விடுதலை ஆகி பிள்ளை ஆயிட்டோம். பிள்ளை ஆனா சுதந்திரமும் இருக்கிறது. நிறைய ம பாவத்திலிருந்து விடுதலை மட்டும் இல்லங்க அந்த ரட்சிப்பு. ரட்சிப்புன்றது பிள்ளையாய் மாற்றி விடுகிறது. ரட்சிப்பின் அங்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் பிள்ளையாய் மாறி விடுகிறீர்கள். ஹalleluya. அ மகன் நான் கூலிக்காரனா இருப்பேன்னு சொல்றாரு. ஆனால் அப்பா அவனை ஏற்றுக்கொள்ளவே இல்ல. அவன் கூலிக்காரன் அல்ல, பிறக்கவில்லை. மகனாகவே பிறந்திருக்கார். நான் சொல்றேன், நீங்க கூலிக்காரனாக பிறக்கணும். நீங்க இந்த இந்த உலகத்துக்குள்ள வரும்போது, நீங்கள் கூலிக்காரனாக நீங்க வரவில்லை. நீங்கள் பிள்ளையாகவே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ லார்ட். ஒரு வசனத்த காட்ட வரேங்க பாத்தீங்க. அ எபிரியர் 12:6 கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறாரோ அவனை சிட்சித்து நான் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களையும் சொல்லியிருக்கிறாரே. புத்திமதியை மறந்தீர்கள். இந்த புத்திமதியை மறந்தீர்கள். ஸோ தகப்பன் யாரை நேசிக்கிறோம்? சிட்சிக்கிறாராம். எப்படி சிட்சிக்கிறாரு? அடிச்சா சிட்சிக்கிறாரு? இல்ல இல்ல, போதித்து சிட்சிக்கிறாரு. டேய் நீ பிள்ளடா, நீ பிள்ளை பிள்ளை மாதிரி யோசிடா, பிள்ளை மாதிரி யோசிடான்னு சொல்றாரு. சிம்பிள் as தட். நீ பிள்ளை மாதிரி யோசிக்கணும் சிக்ஷிக்கிறார். ஆமென். சங்கீதம் 103:10 சொல்லுது, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்மளுக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நம்மளுக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதா நம்மளுக்கு சரி கட்டாமல் இருக்கிறார். நம்ம பாவம் பண்ணிட்டோம். நம்ம பாவத்துக்கு பதிலா நம்ம பாவத்துக்காக சரி கட்டவில்லை. ஆமென். நம்ம அக்கிரங்களுக்காக சரி கட்டல. நம்முடைய நம்மளுக்கு என்னவா கொடுக்குறாரு? பிள்ளை என்ற ஸ்தானத்தை கொடுக்குறாரு. ஆமென். யோவான் 15:15 சொல்லுது, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரனா வேலைக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்க பிள்ளையா இருந்தா தேவனுடைய சிநேகிதா இருக்கீங்க. நான் ஊழியக்காரங்கள நீங்க ஊழியம் செய்யறேன்னு சொல்றேன். நீங்க நான் வேலைக்காரன், நான் சர்வன்ட்டு, அவர் மாஸ்டர் அப்படின்றதும் நிப்பாட்டிடுறீங்க. உங்க வாழ்க்கையில இதா செய்யறது எதுவுமே தெரியாது. நீங்க யூ 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 நீட் டு பி த ஃப்ரெண்ட் ஆஃப் காட். யூ நீட் டு பி த ஃப்ரெண்ட் ஆஃப் காட். ஃப்ரெண்டுக்கு தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்கிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஃப்ரெண்டுகிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். உங்க வாழ்க்கையில நீங்க ஊழியக்காரன்னு, ஐயோ நான் ஊழியக்காரன் அப்படின்ற மட்டும் ஸ்தானத்துல நிக்காதீங்க. நீங்க யூ ஆர் த ஃப்ரெண்ட் ஆஃப் காட். நீங்க வேலைக்காரன்ற ஸ்தானத்துல இருந்தீங்கன்னா ஊழி மட்டும் தாங்க கிடைக்கும். யூ நீட் டு சேஞ்ச் யுவர் மைண்ட். நான் வேலைக்காரன் இல்ல. எங்க அப்பாவோட தோட்டத்தை நான் எப்பயுமே சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்லுவேன், நான் பிள்ளை, அப்புறம் தான் ஊழியக்காரன். ஃபர்ஸ்ட் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையாக என்னை வைத்ததுக்காக சொல்லுவோம். அது மாத்திரம் இல்ல, நான் ஒரு தீர்க்கதரிசி என்று நிக்கிறேன் அந்த ஸ்தானத்துல அப்படின்னு. தீர்க்கதரிசனோட டைட்டில், ஊழியக்காரன் ஒரு டைட்டில். ஆனா பிள்ளை என்றது ஒரு அடையாளம். இன்றைக்கு தேவன் உங்க வாழ்க்கையில பிள்ளை என்ற அடையாளத்தை தேவன் வைக்கிறார். ஹalleluya, ஹalleluya. மான் தீக்ரஹம் பிரபோ ஷிக்ரமான் தீரிபி ஆண்டரபா. நீங்க பிள்ளை என்ற அடையாளத்துல இழந்து நீங்க எதை செயல்பட்டாலும் வேஸ்ட்டுங்க. அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும்னு நினைச்சுக்கோங்களேன், ஊழியக்காரன் என்று சொன்னதுனால. ஏன்னா ஊழியக்காரன் வீட்டுல பிதா வீட்டுல ஊழியக்காரன் கூட நல்ல சிறந்தது தராரு, பெஸ்ட் தான் கொடுக்குறாரு. ஆனா பிள்ளை என்ற அடையாளத்தை இழந்து நீங்க செஞ்சீங்கன்னா, பிள்ளை என்ற அடையாளத்தையும் சிநேகிதன் என்ற அடையாளத்தையும் நீங்க எதையும் இழந்து செய்தீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில பெஸ்ட் கிடைக்காது, பெஸ்ட் நடக்காது.
அஹ் எப்பயுமே உங்க வாழ்க்கையில தேவன் சிறப்பானதே தேவன் வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. மான்டோரபோ ஷிட்ரிபி லஹான்ரபா. இன்னைக்கு லூக்கா 15:17 படி புத்தி தெளிகிறது. புத்தி தெளிந்து யுவர் ஐஸ் ஆஃப் த அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கெட்டிங் என்லைட்டன் என்று சொல்றார். ஆஹ் பாவத்தின் நடுவே புத்தி தெளிகிறது. இது தண்டனை அல்ல, இது கிருபை. இது கிருபையாய் உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்கிறார். பாவம் பாவ மனப்பான்மை நம்மளை கூலிக்கார மனநிலையில வைத்திருக்கிறது. நம் தகுதி இழந்தவர்களாக நம்ம வைத்திருக்கிறது. பாவத்தின் மனப்பான்மை, இன்னும் பாவத்தின் மனப்பான்மை நாளை அநேகருக்கு செயல்பட்டிருக்கிறது. தகுதி இழந்தவனாக தோன்ற வைக்கிறது. ஆனால் நம்ம பாவத்தில் இல்ல புத்திரராய் இருக்கிறபடியால் நம்முடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுக்கிறார். பிள்ளை என்ற அதிகாரம். ஆமென். யோவான் 1:12 சொல்கிறது, மேலும் அவருக்கு குடும்பம் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரும் அத்தனை பேருக்குள்ளும் பிள்ளையாக மற்றும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. தாலபோ ரஹாந்தரபோ ஷிட்ரிபியனமா. ஒரு மீட்பின் அடையாளமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில என்ன கொடுத்திருக்காருன்னா, ஒரு அங்கி, மோதிரம், ஒரு சிறந்த செருப்பு, அது மாத்திரமல்ல, கொழுத்த கன்றுகளை அடித்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஓ ரஹன் பிரபு ஷிரிபா லஹான்ரபா திரிபா லஹோரபா. கலாத்தியர் 4:7 சொல்லுது. கலாத்தியர் 4 தேங்க்யூ. அதே ஒரு ஒரே மாசம் முடியாது. கலாத்தியர் 4:7. ஆகையால் நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறார். நீ புத்திரனானால் கிறிஸ்துவ தேவனுடைய சுதந்திரமா இருக்கிறார். நீ புத்திர ஆகையால் நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறார். நீ புத்திரரானால் கிறிஸ்து மூலம் தேவனுடைய சுதந்திரமா இருக்கிறார். The God has the best in store for you. நீ சுதந்திரமா இருக்கிறார். உனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. Don't go for anything less than what God has prepared for you. You have the best. உங்கள் வாழ்க்கையில தேவன் சிறந்ததே வைத்திருக்கிறார். ஆமென். சோ ஊழியக்காரலா நீங்க இருப்பீங்கன்னா, யூ ஆர் த ஃப்ரெண்டா. உங்களை தேவன் ஒரு நாளும் சர்வன்ட் என்று அழைக்கவில்லை. தேவன் உங்களை ஃப்ரெண்டா அழைக்கிறார். ஃப்ரெண்டா அழைச்சா மட்டும்தான் தகப்பனுடைய அவன் அவன் தகப்பன் என்னெல்லாம் சொல்றாரோ இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அறிவிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். சோ ஒரு நாளும் நம் கூலிக்காரனாக இருப்பதில்லை. நாம் பிள்ளைகளா இருக்கிறோம். பிள்ளைகளை மாத்திரமல்ல, நாம் we are friend of Jesus. ஹalleluya. நான் ஜெபிக்க போறேன். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த செய்தி நிமித்தமாக இன்றைக்கு ஒரு அடையாளத்தை நிரூபிப்பதற்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால சிறந்ததை, சிறப்பானதையே ஆண்டவரே, சிறந்த வஸ்திரங்களையும் இன்றைக்கு ஒரு அடையாளமாக சிறந்த வஸ்திரத்தையும் சிறந்த மோதிரங்களையும் ஆண்டவரே, சிறந்ததையும் இவர்களுக்கு ஒரு அடையாளமாய் கட்டளையிடுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். சிறந்த செருப்பு கூட நீங்கள் சிறந்ததை நீ தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு அடையாளமாக தேவன் இவர்கள் நேசிக்கிற என்ற அடையாளமாக தி பெஸ்ட் திங்க இவர்களுக்கு நீங்க தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம். எனிதிங் தட் இஸ் நாட் தி பெஸ்ட், இட் இஸ் நாட் யுவர்ஸ் என்று நீங்க சொல்றதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உச்சிதமான கோதுமையினால் என் ஜனங்களை திருப்தி ஆக்குறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கண்மலையில் ஆண்டவரே, இந்த கண்மையில வருகிற தேனினால் இவர்கள் திருப்தி ஆக்குறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்படி செய்து உங்களுடைய நாமத்தை உயர்த்திற்காக ஸ்தோத்திரம். நீர் பிதா, நீர் அப்பா பிதாவே என்று கூப்பிடுற புத்திர சுகார்த்த ஆவியனை கொடுத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க சொல்லிக் கொடுத்த ஜெபம் கொடுல பரலோகத்தில் எங்கள் பிதாவே, அவர் ஃபாதர் இன் ஹெவன் என்றதான் ஜெபம் சொல்லி கொடுத்துருங்க. ஆண்டவரே, லார்ட் லெட் மை பீப்புள், என் செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே, பிதா என்ற அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நீ கட்டளையிடுவீராக. அப்பா பரலோகத்தை தகப்பன, பரலோகத்தில் இருக்க கடவுளை அப்பாவாக பார்க்கும்படியாக ஆண்டவரே அந்த ரியாலிட்டி உண்டாயிருப்பதாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பிதாவா இருந்தால் தேவனுக்கு கொடுக்கிற கணத்தையும் அவர்கள் கொடுக்கும்படியாக தேவனுக்கு உதவி செய்யறதுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே, இவர்கள் கூலிக்காரர்கள் இல்லை, குமாரர்களாய் இருக்கிறார்கள். மகன்களாயும் தேவனுடைய இருதயத்தை பிரதிபலிக்கிற மகன்களாய் இருக்கிற முடியாத கிருபை செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தாப்பனே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே. அவர் உங்க அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து
உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை நன்மையினாலும், கிருபையினாலும், இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குறார். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழுவது போல ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் அவர் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். உங்க கரங்களை இப்படி எடுத்துக்கோங்க. ஐ வாண்ட் டு பிளஸ் யூ வித் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி, உங்களுக்கு கிருபையா இருக்க கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி, உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஷாலோம், ஷாலோம், ஷாலோம். நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. அடிமை அல்ல, கூலிக்காரன் அல்ல, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.